சார், ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு? அந்த பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு சார். எங்க இருக்காவ? நம்ம ஊர் பக்கத்துல தான் சார். அந்த கிராமம் பேரு சக்கராபுரி. மல்லி அங்கதான் ஒளிஞ்சிருக்கா. யார் கூட இருக்கா? யாரோ தெரிஞ்சவங்க வீட்டுல அடைக்கலம் கொடுத்துருக்காங்க சார். யார் அது? இப்போதைக்கு இந்த குழு தான் சார் கிடைச்சிருக்கு. சக்கராபுரி. இந்த பேர்ல ஊர் இருக்கிறது எனக்கு தெரியலையே. யாருக்கு தெரியும்? அந்த ஊர் மண்ணுல என் காலடி பட்டதும் அந்த மண்ணும் புனிதமாகும். எனக்கும் சொர்க்கம் கிடைக்கும். கிளம்புங்கடா. இனிமே நமக்கு டியூட்டி அங்கதான். என்னோட கண்மணி அங்கதான். அவ அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்குள்ள நாம் அவளை பிடிச்சாகணும். அப்படின்னா இப்போ என்னோட பொண்ணு சக்கராபுரிங்கிற இந்த அயோக்கியம் போய் என் பொண்ணை பிடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது நான் அங்க போகணும். என் மகளை காப்பாற்றணும். அங்கிருந்து அவளை காப்பாத்தி வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடணும். ராட்சசங்க அந்த காலத்திலயும் இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க. உருவம் மாறி இருக்கு, அவ்வளவுதான். நல்லவங்களுக்கு, தப்பு செய்யாதவங்களுக்கு, பொது மக்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் கொடுமைப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படிப்பட்ட அரக்கர்கள் எப்பவும் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்கள எதிர்க்கிறது சாதாரண மக்களுக்கு முடியாத காரியம். குறிப்பிட்ட நேரம் வரும்போது அப்படிப்பட்டவங்களை அந்த அம்மன் நிச்சயம் தண்டிப்பா. அம்மன் எப்ப தண்டிப்பாங்க? தப்பு பண்றவங்க எல்லாரும் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எந்த கஷ்டமும் படாம நல்லவங்களை விட சந்தோஷமா இருக்காங்க. கண்டிப்பா அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பாவ புண்ணியத்தோட கணக்கு அந்த அம்மனோட கையில இருக்கும். செய்யற ஒவ்வொரு தப்பையும் அவங்க எண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? தப்பு பண்றவங்கள அப்பவே தண்டிக்கணும்ல. அவங்க கூட அம்மனை பூஜிக்கிற பக்தர்கள் தானே. பக்தர்களை அம்மன் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. அந்த அரக்கர்கள் கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துவா. பயம் இருந்தாதான் பக்தியும் இருக்கும். மறைமுகமா இந்த அரக்கர்கள் அம்மனோட பக்தர்களை இன்னும் சிறந்த பக்தர்களா மாத்த உதவி செய்யறாங்க. அவங்களோட பாவ கணக்கு அதிகமானதும் நிச்சயமா அம்மன் அவங்கள தண்டிப்பா. சரி, இனி நான் கிளம்புறேன். ஊருக்கு போகணும். எந்த ஊரு? என்னோட ஊரு இது இல்ல. அப்படின்னா நீங்க ஊருக்கு போறீங்களா? ஆமா. எப்போ திரும்பி வருவீங்க? இன்னும் 3 நாள்ல. எப்படி முடியும்? நீங்க வரதுக்கு 3 நாள் ஆகும்னா அவளுக்கு சொல்லி கொடுக்கிற லலிதா சகஸ்ரநாமம் நான் வந்த உடனே தொடங்குறேன். பாடம் விக்னம் ஆயிடுமே. நீங்க அவளுக்கு நாளைக்கு பாடம் சொல்லி கொடுத்தே ஆகணும். ஆனா நான் கண்டிப்பா ஊருக்கு போயே ஆகணும். அதெல்லாம் முடியாது. நாளைக்கு நீங்க 2வது நாள் பாடத்தை முடிச்சு முதல் பஸ் புடிச்சு போயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க 3 நாள் கழிச்சே வாங்க. ஆனா நாளைக்கு மட்டும் நீங்க சொல்லி கொடுத்தே ஆகணும். லலிதா, ஓ இலைய போட்டாச்சா? எனக்கு பசி உயிர் போகுது. கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். இவங்க தான்ப்பா டீச்சர் அம்மா. அடிக்கடி இவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கனே. நம்ம சுந்தரி துர்கா சப்தகா பண்ணப்போ வந்தாங்களே. வணக்கம்மா. வணக்கம். நான் போய் கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். லலிதா, இன்னைக்கு கோயில்ல விசேஷ பூஜை. அதனால பிரசாதமும் விசேஷம். இன்னைக்கு அம்மனோட அலங்காரத்தை பார்க்கணுமே. அதை பார்க்க 2 கண்ணு போதாது.
நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் தான் இருந்தேன். ஆனா கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தது, அதான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு அம்மனோட பிரசாதம் நமக்கு கிடைக்கல. லலிதா, சீக்கிரம் பரிமாறு. இங்க எங்க கூட சாப்பிட உட்கார்ந்துருக்கீங்களே, இதையே அந்த அம்மனோட பிரசாதமா நினைச்சுக்கோங்க. நாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா அந்த அம்மன் பிரசாதத்தையே சாப்பிட்ட மாதிரிதான். நல்ல கணக்கு போ. அந்த தாயோட பிரசாதமும் வீட்ல செய்யற சமையலும் ஒண்ணுன்னு சொல்றியா? சாப்பாட்டை தெய்வத்துக்கு வச்சா அது நெய்வேத்தியம், அதை வேற இடத்துல வச்சா பிண்டம். ஏன் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? லலிதா அக்கா அம்மனோட ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு மனசார சமையலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத அந்த தாய் ஏத்துக்கிட்டு அருள் புரிஞ்சிருப்பான்னு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன். மத்தவங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம், நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அது அப்படி மாறிடும். ரொம்ப பேசாம சாப்பிடு. பேசி பேசியே சில பேர் காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. நீயும் அப்படித்தான் போல இருக்கு. அம்மா, இன்னைக்கு கோயில்ல சமையல் எவ்வளவு விசேஷமா இருந்தது தெரியுமா? 5 வகையான பதார்த்தம். அதை பரிமாறுறதுக்கே கை பத்தல. ஒரு பந்தியில 250 பேர் உட்கார்ந்தாங்க. ஹரிஹரன் ஐயர் வந்திருந்தாரு. அவர் கையாலேயே பூஜை அலங்காரம் எல்லாத்தையும் பண்ணாரு. அந்த மகமாயியோட அலங்காரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. இன்னைக்கு என்னங்க விசேஷம்? உற்சவத்துக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல? அது உற்சவம் ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் இப்பவே இந்த பூஜை எல்லாம் பண்றாங்க. நீ வேணா பாரு, தினமும் இதே மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்க வந்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க, கலகலன்னு இருக்கும். ஆமா, அந்த தாயை பார்க்க பக்தர்கள் கூட்டம் கூட்டமா வந்துட்டு போவாங்க. அந்த பக்தர்கள் கூட்டத்தை பார்க்கறதே ஒரு ஆனந்தம். பாவம், இன்னைக்கு கோவில்ல 5 விதமான பதார்த்தம் கொடுக்கறாங்கங்கிற விஷயம் ஸ்ரீமதிக்கு தெரிஞ்சிருந்தா இவ கோயிலுக்கே போய் சாப்பிட்டு இருப்பா. பாவம், தெரியாம போச்சு. பந்தி முடிஞ்சிருக்காது, அங்க போறியா நீ? ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஊருக்கு போக வேண்டியவங்க நமக்காக தானே இப்ப இங்க தங்கி இருக்காங்க. அம்மா, சமையல் பண்றவன் எனக்கே கடைசியில கொஞ்சம் கூட மிஞ்சல. இவங்க போனாங்கன்னா கிடைக்குமா? நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே வயிறார சாப்பிடுங்கம்மா. எங்க லலிதாவும் ருசியா தான் சமைப்பா. அம்மா அப்படி பேசுனதுக்காக வருத்தப்படாதீங்க. என்ன, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. எனக்கு வேணுங்கிறத அந்த அம்மன் என்னைக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டா. இருக்கிற இடத்துக்கே அந்த அம்மனோட பிரசாதம் வரும். பிரசாதம் தேடி வரும். கனவு காண்றதுக்கு என்ன இருக்கு? 10 பைசா செலவில்லையே. அந்த அம்மனுடைய பிரசாதம் கிடைக்கணும்னா மணிக்கணக்கா அங்க கியூல போய் நிக்கணும். ஏமா, உனக்கு அந்த அனுபவம் இல்லையோ? தினமும் அங்க லைன்ல நின்று தானே சாப்பிடுவேன். சேகரா, நீங்க கோயில்ல சாப்பிடல இல்ல, அதனால அர்ச்சகர் பிரசாதத்தை கொடுத்துட்டு வர சொன்னாரு.